அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி சுவாதி நட்சத்திரம் சுபமுகூர்த்தம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய், கும்பராசியில் சூரியன் சனி புதன், மீன ராசியில் ராகு என இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமாக வருவது இந்த மார்ச் மாதம். இந்த மாதம் வசந்த காலத்தின் வருகையைப் போலவே மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து குளிர்காலம் குறையும், கோடை காலம் ஆரம்பமாகும். சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில் இந்த மாதம் பயணம் செய்வார். மேலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து பயணம் செய்வார்கள். மேலும் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்து பயணிக்கின்றார். மேலும் இந்த மார்ச் மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால் மார்ச் 2ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 8ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 14ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாகவும் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் வரை பிறந்த சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் ஆட்சி நாயகன் சூரியன் என்பதால் நீங்கள் எந்த துறையிலும் பிரகாசமாக விளங்குவீர்கள். மேலும் எதிலும் அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். உங்கள் முடிவுக்கு பிறர் கட்டுப்பட்டு போகும் அளவிற்கு உங்கள் திறமையும் ஆளுமையும் சிறந்து விளங்கும். சாதாரண வேலையில் இருந்தாலும் அங்கே நீங்கள் தனித்துவத்தோடு இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு குரு பகவான் நட்பாவதால் நீங்கள் அறிவார்ந்து காணப்படுவீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கும்பத்தில் இருக்கின்றார். இந்த இடத்தில் அவரால் முன்பு போல் உங்களுக்கு நன்மை தர இயலாது. குறிப்பாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சந்திக்கலாம். வேலையில் பலுவும் அலைச்சலும் ஏற்படும். சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலை உருவாகலாம். இதற்காக குடும்பத்தை தற்காலிகமாக பிரிய வேண்டியது கூட இருக்கும். ஆனாலும் மோசமான நிலைக்கு சனி பகவான் உங்களை செல்ல விட மாட்டார். மேலும் சனி பகவான் வக்கிரம் அடையும் காலத்தில் உங்களுக்கு எந்த கெடுபலனும் ஏற்படாது. மாறாக நன்மைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. மேலும் தற்போது குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். இது மிக சிறப்பான இடம். மன மகிழ்ச்சி இருக்கும், உற்சாகம் பிறக்கும், நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும், தேவைகள் பூர்த்தியாகும், குடும்பத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் மறையும், தம்பதியினர் இடையே ஒற்றுமை மேம்படும், உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்கள் மேன்மையை அறிந்து சரணடையும் நிலை வரலாம். தடைபட்டு வந்த திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. இவை அனைத்தும் குருவால் கிடைக்கும். இது தவிர குருவின் 9ஆம் இடத்து பார்வையும் சிறப்பாக இருக்கின்றது. இதன் மூலமும் நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் நிழல் கிரகமான ராகு தற்போது 8ஆம் இடமான மீனத்தில் இருக்கின்றார். இது சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. அவர் உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். சிலர் ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை உருவாகும். உங்கள் முயற்சிகளில் தடைகளையும் உருவாக்கலாம். மேலும் தற்போது கேது பகவான் 2ஆம் இடமான கன்னியா ராசியில் இருக்கின்றார். இது சிறப்பான இடம் அல்ல. அவரால் நன்மை தர இயலாது. அரசு வகையில் அனுகூலமான போக்கு இருக்காது. அரசு வகையில் சிக்கல் வரலாம். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியனும் சப்தமாதிபதி சனியும் இணைந்து சப்தமஸ்தானத்தில் மார்ச் 13ஆம் தேதி வரை சஞ்சரிக்கின்றார்கள். சூரியன் சனி சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் அதன் கடுமை கொஞ்சம் குறையும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை வழிகாட்டும். ஆனால் பார்க்கும் குருவை பலப்படுத்த குரு வழிபாட்டை முறையாக மேற்கொள்வது நல்லது. சப்தமஸ்தானத்தில் தன் சொந்த வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் குடும்ப சுமை கூடுதலாக இருக்கும். விரயங்களும் அதிகரிக்கலாம். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் திருப்தி தரும். மேலும் மாத தொடக்கத்தில் மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் யோகக்காரகன் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொன்னான நேரம்.
இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. உடன்பிறப்புகளின் திருமணங்களை முன்னின்று நடத்துவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு திருப்தி தரும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். மேலும் மார்ச் 2ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் நீச்சம் பெறுவதால் வருமான பற்றாக்குறை ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களை செய்வதில் சில தடுமாற்றங்களை சந்திப்பீர்கள். இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். உறவினர் பகை அதிகரிக்கும். உடல் நலம் கருதி ஒரு தொகையை செலவிட நேரிடும். மேலும் மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் ராசிநாதனோடு இணைந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் யோகமான நேரம். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானமும் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைகளில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகளில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு மஞ்சள், உளுந்து, பனைப்பொருள் மற்றும் மானாவாரி பயிர்களில் சிறப்பான மகசூல் கிடைக்கும். கால்நடை செல்வம் பெருகும். பால் பண்ணை மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான மகசூலை பெறுவீர்கள். நவீன இயந்திரங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதம் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு தடைகளை கடந்து உங்களை முன்னேற்றும். ஏழைகளுக்கு ஆடை தானம் செய்யுங்கள். குறிப்பாக சிவப்பு நிற துணிகளை கொடுத்து வாருங்கள். காளியின் அருள் கிடைக்க அர்ச்சனை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உளுந்து, கொள்ளு தானம் செய்யுங்கள். நாக தேவதையை வணங்கி வாருங்கள். அதிகாலையில் விளக்கு ஏற்றுங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து வழிபாடு நடத்துங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.